சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. மகாராஜா இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றி நான் ஏன் அதிகமாக பேசுகிறேன்னா, படத்தோட வசூல் நாளுக்கு நாள் கம்மியாக தான் ஆகும். ஆனால் இந்த திரைப்படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கு. ஸோ 1 வீக் கழித்து அதிகரித்தா பரவாயில்ல. 10 நாட்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்கு மகாராஜா திரைப்படம். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஃபஸ்ட் டேலேருந்து எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பேசினா உங்களுக்கே ஆச்சரியமாக கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது ஒரு ஆச்சரியம் இருக்கும். எஸ், மகாராஜா திரைப்படத்தோட முதல் நாள் ப்ரீமியர் ஷோ மட்டுமே கலெக்ஷன் $4.61 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டே 1ல் 3.88 மில்லியன், டே 2ல் 7.90 மில்லியன், டே 3ல் 6.10 மில்லியன். இது எல்லாமே வீக்கெண்ட். அதுக்கப்புறமா மண்டே ஆரம்பித்தது. மண்டே டே 4 2.46 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா அந்த வீக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா டே 5ல் 3.8 மில்லியனும், டே 6ல் 3.23 மில்லியன், டே 7ல் 3.30 மில்லியன், டே 8ல் 4.54 மில்லியனும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் சாட்டர்டே சண்டே ஆரம்பித்து விட்டது. அதாவது டே 8 சாட்டர்டே அதாவது 4.54 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டே 9 சண்டே 9.06 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டே 10 மண்டே அதாவது இன்னைக்கு மட்டுமே மகாராஜா திரைப்படம் $6.06 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃப்ரைடேலேருந்து கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆன கலெக்ஷன் அப்படியே மேலேயே இருக்குது. கொஞ்சம் கூட டவுன் ஆகாமல் இருக்குது. மேபி இந்த திரைப்படம் இந்த வாரம் முடிவுக்குள்ளே 200 கோடியை டச் பண்ணிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முக்கியமாக சீனாவில் மட்டும் 100 கோடிக்கு மேலே இந்த வார இறுதிக்குள்ளே கலெக்ஷன் பண்ண போகிறது.